Theorem 1.1 என்ன சொல்லுதுன்னா every composite number can be expressed as a product of prime and this factorization is unique apart from the order in which the prime factor occur. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு ஃபஸ்ட் லைனை ஃபஸ்ட் எடுத்துப்போம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். இதில் வந்து காம்போசிட்டும் ப்ரைமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம்னா என்னது? டிவிசிபிள் பை 1 அண்ட் தட் நம்பர் இட் செல்ஃப். ஒன்னாலையும் அதே சேம் நம்பராலையும் டிவைட் பண்ண முடிகிற நம்பர் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்ப்போம். 2 ப்ரைம் நம்பர்ஸ். 2 வந்து 1ஆலையும் 2ஆல் தான் டிவிசிபிள் ஆகும். 3யும் 1ஆலையும் 3ஆல். ஸோ 5 1ஆலையும் 5ஆல் தான் டிவிசிபிள் ஆகும். வேறு ஏதாவது நம்பரால் இது டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது. ஸோ 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். இப்போது 2 3 5 7 11 13 எக்ஸெட்ரா. அடுத்து காம்போசிட்னா ப்ரைம் நம்பரை தவிர்த்து பேலன்ஸ் வர நம்பர்ஸ்லாம் என்னது? காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ 2 அங்கே இருக்குது, 3 அங்கே இருக்குது. என்ன அங்கே இல்லை? 4 அங்கே இல்லை. அப்போ 4 வந்து என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். ஸோ 4. நெக்ஸ்ட் 5 ப்ரைமில் இருக்குது. அப்போ 6 இல்லை. ஸோ 6 காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 9 கிடையாது. 9 10 அங்கே இல்லாத நம்பர், ப்ரைமில் இல்லாத நம்பர் வந்து என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ 1 வந்து ப்ரைம்லேயும் இல்லை காம்போசிட்லேயும் இல்லை, அப்போ அது என்ன நம்பர்னு கேட்கலாம். ஸோ 1 வந்து என்னது? நாட் ப்ரைம் அண்ட் நாட் காம்போசிட். அது வந்து வேறு கேட்டகரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவை ப்ரைமும் காம்போசிட்டும். ஸோ இந்த தியரத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ every composite number can be expressed as a product of prime. ஸோ நம்ம காம்போசிட் நம்பரை ஃபஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். 4ம் 6ம். இப்போ 4 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 × 2 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 2 × 2ன்னு கிடைக்கும் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 6 வந்து ப்ரைம் ஃபேக்டர் என்ன கிடைக்கும்? 2 × 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 வந்து என்னது? காம்போசிட் நம்பர். இந்த 2 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் தானே? 2 × 2 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 4 வந்து காம்போசிட், 2 × 2 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம். இங்கே வந்து என்னது? நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து பார்த்தா 6 வந்து என்னது? காம்போசிட். 2 × 3 வந்து என்னது? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் லைன் போவோம். நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்க? அண்ட் த ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர் அக்வயர். இதை சேம் அந்த ப்ராடக்ட் நம்பர்ஸ் இருக்குல்ல, 2 × 2 2 × 3, அந்த ப்ராடக்ட்டை நம்ம திருப்பி போட்டாலும் நமக்கு என்னது தான்? சேம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தியரத்தில். அவ்வளோதான் இந்த தியரம். ஓகேவா? ஸோ 4 வந்து 4 = 2 × 2 இருக்குது. அதை நம்ம திருப்பி போட்டாலும் சேம் தான். 6 வந்து 2 × 3ன்னு அங்கே இருக்குது. இதை வந்து 3 × 2ன்னு நம்ம மாற்றி போட்டாலும் சேம் தான். அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.